வெல்கம் டு மகே மேக்ஸ் கிளாஸ். நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் பட்டியல் லாபம் மற்றும் நஷ்டம். இதில் வந்து பயிற்சி 3.2ல் 6வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து 5வது கணக்கு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பார்த்துட்டு வாங்க இப்போ கணக்கு பார்க்கலாம். 6வது கணக்கு, ஒரு விற்பனை நிலையம் 1 டசன் பேனாக்களை ரூபாய் 216 ரூபாய்க்கு வாங்கியது. மேலும் சில்லறை செலவாக ரூபாய் 58 செலவு செய்தது. பின்பு ஒரு பேனாவிற்கு ரூபாய் 2 குறைத்து விற்பனை செய்ததில் லாபம் ரூபாய் 50 கிடைத்தது எனில் ஒரு பேனாவின் குறித்த விலை எவ்வளவு? ஒரு டசன் பேனாக்களை ரூபாய் 216 ரூபாய்க்கு வாங்கினாங்க. அந்த பேனா வாங்க போகிறதுக்கு பஸ்ஸு சார்ஜ் எவ்வளவு பண்ணியிருக்காங்கன்னா 58 ரூபா செலவு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 2 ரூபா குறைத்துட்டு இது விற்பனை செஞ்சுருக்காங்க. அதில் லாபம் 50 ரூபா கிடச்சிருக்கு. இப்போ 2 ரூபா தள்ளுபடி வச்சுக்கலாம். ஒரு டசன் பேனாக்களோட விலை எடுத்து எழுதுவோம். ஒரு டசன்னா நமக்கு தெரிஞ்சுக்கணும் 12. ஒரு டசனில் எத்தனை பேனா இருக்குன்னா 12 பேனாக்கள் இருக்கும். 12 பேனாக்களின் அடக்க விலை. 12 பேனாக்களோட விலையை நம்ம அடக்க விலைன்னு எடுத்து எழுதுவோம். 12 பேனாக்களின் அடக்க விலை ஈக்குவல் டு ரூபாய் 216. இது பேனாக்களோட விலை ஒன்றையும், அதோட பேருந்துக்காக செலவிட்டது ஒரு 58 ரூபா. அதுவும் நம்ம அடக்க விலையில் சேரும், ரூபாய் 58. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து எழுதணும். 216 58 இது ரெண்டையும் கூட்டினோம்னா 14. 14 மேலே 1 7 2 5 7 இது 2 அப்படியே இருக்கும். 274 ரூபாய் 274. அடக்க விலை எவ்வளவு? 274. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? தள்ளுபடி. குறைத்துனுங்கிறதுனால இது தள்ளுபடி. தள்ளுபடி ஈக்குவல் டு ரூபாய் 2. தள்ளுபடி ஒரு பேனாவிற்கு தான் தள்ளுபடி கொடுத்துருக்காங்க. ஒரு பேனாவிற்கு ரூபாய் 2 ரூபா அப்படின்னா ஒரு பேனாவோட தள்ளுபடி எவ்வளோதுன்னு நம்ம எழுதணும். ஒரு பேனாவின் தள்ளுபடி ஈக்குவல் டு ரூபாய் 2. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? அடுத்து லாபம் கொடுத்துருக்காங்க. லாபம் ஈக்குவல் டு ரூபாய் 50. லாபம் எவ்வளவு? ரூபாய் 50. லாபம் ரூபாய் 50. இப்போ நம்ம குறித்த விலை கண்டுபிடிக்கணும். கொஷினில் தான் கேட்டிருக்காங்க. குறித்த விலை கண்டுபிடிக்கணும். குறித்த விலை ஈக்குவல் டு கொஷின் மார்க். இதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். நம்ம லாபத்தையும் அடக்க விலையையும் வச்சுக்கிட்டு நம்ம ஃபஸ்ட்டு விற்பனை விலை கண்டுபிடிக்கணும். லாபத்தையும் அடக்க விலையும் வச்சுக்கிட்டு விற்பனை விலை கண்டுபிடிச்சி லாபம் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். இதை விற்பனை விலை கண்டுபிடிக்க லாபம் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். லாபம் ஈக்குவல் டு விற்பனை விலை மைனஸ் அடக்க விலை. லாபம் கொடுத்துருக்காங்க, அதை எடுத்து இங்கே எழுதிக்குவோம். லாபம் கொடுத்துருக்காங்க. லாபம் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா ரூபாய் 50 கொடுத்துருக்காங்க. அதை எடுத்து அங்கே எழுதிக்குவோம். ரூபாய் 50. விற்பனை விலை தெரியாது, அது அப்படியே இருக்கட்டும். அடக்க விலை பாருங்கள். அடக்க விலை எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 274. அடக்க விலை எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 274. விற்பனை விலை தெரியாது, அந்த விற்பனை விலையை அப்படியே எடுத்து எழுதிக்குவோம். அதான் கண்டுபிடிக்க போகிறோம், அதனால் அதை அப்படியே எடுத்து எழுதிக்குவோம். இந்த விற்பனை விலை இது அப்படியே தான் இருக்கும். இந்த 274 மைனஸில் இருக்கிறது இந்த ஈக்குவல்ட்டுக்கு வந்தால் ப்ளஸ்ஸாக மாறிடும். விற்பனை விலை ஈக்குவல் டு
விற்பனை விலை ஈக்குவல் டு ரூபாய் 50 அப்படியே தான் இருக்கும். இந்த மைனஸ் 274 இங்கிட்டு வர மாதிரி ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ ப்ளஸ்ஸு ரூபாய் 274 ஈக்குவல் டு இந்த 274ஐயும் 50ஐயும் வந்து ஆட் பண்ண போகிறோம். 50 கூட்ட போகிறோம். கூட்டினோம்னா 4 12 7 5 12 மேலே 1 3 324. விற்பனை விலை வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 324 வந்து விற்பனை விலை கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த விற்பனை விலையை வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஒரு பேனாவோட இது மொத்த பேனாவோட வந்து விற்பனை விலை. இது மொத்த பேனாக்களின் விற்பனை விலை. இதை வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஒரு பேனாவோட விற்பனை விலை வந்து கண்டுபிடிக்கணும். 12 பேனாக்களின் விற்பனை விலை ஈக்குவல் டு ரூபாய் 324. இப்போ ஒரு பேனாக்களின் விற்பனை விலையை நம்ம கண்டுபிடிக்கணும். ஒரு பேனாவின் விற்பனை விலை ஈக்குவல் டு இந்த 324 மொத்த பேனாக்கோட விலை. எத்தனை பேனா? 12 பேனா. அந்த 12ஆல் டிவைட் பண்ணோம்னா நமக்கு வந்து ஒரு பேனாவின் விற்பனை விலை கண்டுபிடிச்சிடலாம். 32ல் எத்தனை 12 இருக்குது? ஓர் 12 12 ஈர் 12 24. இப்போ 2 12 வந்து 24. அந்த 2 12 தான் இருக்குது 32ல். 2 போட்டாச்சு. மீதி எவ்வளவு இருக்குது? அந்த இதில் மீதி எவ்வளவு இருக்குங்க? 8 இருக்குது. மீதி 8 இருக்குது. 8 இந்த 4ஓட கூட்டினோம்னா 84. 84ல் எத்தனை 12 இருக்குது? வாய்ப்பாடு சொல்லி பாருங்கள், டேபிள்ஸ் சொல்லி பாருங்கள். 84ல் எத்தனை 12 இருக்குது? 7 12 84. அப்போ ரூபாய் 27. ரூபாய் 27. ஒரு பேனாவின் விற்பனை விலை வந்து 27. ஒரு பேனாவோட விலை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து குறித்த விலை கண்டுபிடிக்க போகிறோம். குறித்த விலை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வந்து விற்பனை விலை ஈக்குவல் டு குறித்த விலை மைனஸ் தள்ளுபடி. குறித்த விலை மைனஸ் தள்ளுபடி. குறித்த விலை மைனஸ் தள்ளுபடி. விற்பனை விலை வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஒரு பேனாவோட விற்பனை விலை வந்து 27 நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது. அதை எடுத்து இந்த இடத்துல எழுதிக்குவோம். இந்த 27 எடுத்து இங்கே எழுதிக்குவோம். அடுத்து குறித்த விலை வந்து நமக்கு தெரியாது, அது அப்படியே தான் இருக்கும். குறித்த விலை மைனஸ் தள்ளுபடி எவ்வளவு? தள்ளுபடி வந்து நமக்கு கொஷினில் கொடுத்துருக்காங்க. எவ்வளவு கொடுத்துருக்காங்க? தள்ளுபடி ரூபாய் 22. தள்ளுபடி வந்து 2. ஒரு பேனாவோட தள்ளுபடி வந்து 2. அப்போ அந்த 2 அப்படியே இருக்கும். குறித்த விலை வந்து அப்படியே தான் இருக்கும். இந்த 2 வந்து ஈக்குவல் டு இங்கிட்டு வர மாதிரி மைனஸில் உள்ளது ப்ளஸ்ஸாக மாறும். குறித்த விலை ஈக்குவல் டு இந்த 27 அப்படியே எடுத்து எழுதிக்குவோம். 27. இந்த -2 வந்து ஈக்குவல் டு அங்கிட்டு போகும்போது +2 ஈக்குவல் டு 27ஐயும் 2ஐயும் கூட்டினோம்னா 29. நமக்கு வந்து 29. அப்போ குறித்த விலை எவ்வளவு? ஒரு பேனாவோட குறித்த விலை வந்து 29. அவ்வளோதான் இந்த கணக்கு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டன்